எனக்கு தொழில் ரொமான்ஸ். இப்போ எல்லாருமே நம்ம தமிழில் டைட்டில் தான் நல்லதுன்னு நினைக்கிற காலத்தில் நிறைய இங்கிலீஷ் டைட்டிலாக வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இந்த படத்தில் சகோதரர்கள் தமிழும் வைத்து இங்கிலீஷும் ஆங்கிலத்தையும் சேர்த்து வச்சிருக்காங்க. எனக்கு தொழில் காதல். காதல் ரொமான்ஸ்னா காதல் எல்லாம், காதலை விட அடுத்தபடியா ரொமான்ஸ்னா டைரக்டர் சார் காதல் தானே? காதல் தான், ரொமான்ஸும் காதல் தான். எனக்கு தொழில் காதல் இப்போ ஒரு ஸ்டைலா இருக்கு, நல்லா இருக்கு. எனக்கு தொழில் ரொமான்ஸ் போது சில யங்ஸ்டர்ஸ் இந்த காலேஜில் லவ் பண்ணிட்டு தள்ளின்னு வராங்க இல்லையா தியேட்டருக்கு, அவங்கெல்லாம் கொஞ்சம் ரொமான்ஸ்க்காக வருவாங்க, நிறைய வருவாங்க. எனக்கு இந்த பார்க்கும்போது நான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. தம்பி திருமலை தான் சொன்னான், ரொம்ப நல்லா இருக்குன்னு. அதனால தான் நம்பி நம்ம பண்ணிட்டேன். இதில் இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டா கூட இதில் வெற்றி பெறுவேன். அவன் ஒரு போராளி, சினிமா போராளி, என் சிஷ்யன் சொல்லலாம். நான் ஒரு போராளி. இப்போ எனக்கு அடுத்து என்ன தம்பி, அதாவது கஷ்டத்தையே இஷ்டப்பட்டு எடுத்துக்குவான், கஷ்டப்படுவான், அது இஷ்டப்பட்டு படுவான், வெற்றி அடைகிற வரைக்கும் போட்டிடுவான், தவறுகளை சுட்டி காட்டுவான், தட்டி கேட்பான். யாருக்கும் ஜால்ரா அடிச்செல்லாம் பழக்கம் கிடையாது. நல்லது நடக்கணும். சினிமா முதலீடு செய்யற ப்ரொடியூசர் அத்தனை பேரும் நல்லா இருக்கணும், அதுக்காக போராடுவான். சில படங்கள் முடிக்க முடியாம இருக்கும்போது அவனுடைய உதவியால ஃபைனான்சியர்ஸ் பணம் கொடுத்து அந்த படத்தெல்லாம் முடிச்சிருக்காங்க. ஆக அப்படி ஒரு நல்ல மனம் படைத்த அருமை தம்பி திருமலை இன்றைக்கு இந்த படத்தை எடுத்து செய்யறான் ப்ரொடியூசர்னா முதல்ல மகிழ்ச்சி. பல பேர் அடைந்தாலும் நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். அவன் வெற்றி பெறுவான். இந்த இயக்குனர் தம்பி பாலாஜி ரொம்ப எளிமையா இருக்கார். இந்த எளிமையே உங்களை வரவேற்கும், வாழ்த்தும். காதலிக்க நேரமில்லைன்னு ஒரு படம், அற்புதமான படம், காதல் கலந்த காமெடி படம். அப்படி ஒரு படமா இது அமையணும், அமையும், மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். தம்பி திருமலை தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினான், வருத்தத்தை வெளிப்படுத்தினான். இந்த ப்ரமோஷனுக்கு கூட ஹீரோ வரல, ஹீரோயினி வரல, வரணும். செல்லுமணி சில விஷயங்கள்லாம் சொன்னார். இந்த திட்டம்லாம் நாங்க போடுறோம் சார், இதெல்லாம் போடுறோம் சார், படம் எடுக்கும் போது எல்லாம் போடாம எடுப்போமா? ஆனா அதை பிரேக் பண்றவன் ஹீரோ, ஹீரோயினி, மற்ற சிலர் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிடுவாங்க. டப்பிங் பேசுறதுக்கு முன்னால பணம் வேணும்னா உனக்கு ஏதாவது அசிங்கமா இல்லை, உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லை, படம் வியாபாரம் ஆகலை, உன்னை வச்சு நாங்கள் படம் எடுக்கிறோம், வட்டிக்கு வாங்குறோம், கஷ்டப்படுறோம். இப்போ பாருங்க 4 வருஷம் 5 வருஷம் படம், இந்த படம் முடியும்னா அப்போ என்ன கஷ்டம் இருக்கணும்? பொருளாதார கஷ்டம் தான் இருக்கணும். அதை கடைசியா மகேந்திர குமார்ஜி உதவியால தம்பி திருமலை ஏற்பாடு பண்ணி இந்த படத்தை முடிச்சிருக்கான். அப்ப ஹீரோவா நீ கொண்டாந்த பணத்தை கொடுத்த, என் முதல் படம் கதாநாயகன், இந்த படம் எப்படி வரணும், இந்தாங்க இந்த பணத்தை